அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் துஆ எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். துஆ என்பது ஒரு விசேஷமான வழிபாடு. அது நம் இதயத்திலிருந்து நேரடியாக அல்லாஹ்விடம் செல்லும் உரையாடல் ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சூரா காஃபிரில் கூறுகிறான், நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆ என்பது வழிபாட்டின் மையம். அதாவது துஆ செய்யாதவன் அல்லாஹ்விடம் தாழ்மையுடன் அணுகாதவன் என பொருள்படும். இப்போது நாம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள் பற்றி பார்ப்போம். துஆ எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சிறப்பு நேரங்கள். தஹஜ்ஜத் தொழுகையின் நேரம், இரவின் கடைசி பகுதி. அல்லாஹ் ஒவ்வொரு இரவின் கடைசி பகுதியிலும் வானத்தின் கீழ் இறங்கி, என்னிடம் யாராவது துஆ கேட்கிறீரா, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறான். நூல் புகாரி, முஸ்லிம். அதாவது துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்களில் இந்த தஹஜ்ஜத் நேரமும் ஒன்று. இரண்டாவதாக ஜும்ஆ நாளுடைய இறுதி நேரம். வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் உள்ளது. அந்த நேரத்தில் துஆ செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுக்க மாட்டான் என்று புகாரியில் வருகிறது. அந்த நேரம் பொதுவாக மஹ்ரிப் தொழுகைக்கு முன்பாக இருக்கலாம் என்று பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகிறார்கள். மூன்றாவதாக பாங்கு மற்றும் இகாமத்திற்கு இடைப்பட்ட நேரம். பாங்கு மற்றும் இகாமத் இடையில் துஆ மறுக்கப்படாது என்று அஹ்மத் என்ற நூலில் வந்திருக்கிறது. அதனால் நாம் தொழுகைக்கு தயாராகும் போது துஆ செய்ய வேண்டும். நான்காவதாக சஜதா செய்யும் போது. மனிதன் அல்லாஹ்விற்கு மிக அருகில் இருப்பது சஜதா செய்யும் நேரத்தில்தான். அதனால் அப்போது அதிகம் துஆ செய்யுங்கள். ஐந்தாவதாக மழை பெய்யும் போது. மழை பெய்யும் போது துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அபுதாவூத் நூலில் வருகின்றது. ஆறாவதாக நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரம். நோன்பு பிடித்தவர் நோன்பு திறக்கும் நேரத்தில் செய்த துஆ மறுக்கப்படாது என்று திர்மிதி ஹதீஸில் வருகிறது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் இருக்கின்றன. அதில் ஒன்றாவது, மனமாற அல்லாஹ்விடம் தாழ்மையோடு கேட்க வேண்டும். இரண்டாவது, ஹராம் உணவு, ஹராம் வருமானம் ஆகியவற்றிலிருந்து தவிர்த்து இருக்க வேண்டும். மூன்றாவதாக, மற்றவர்களுக்கு தீமை செய்யும்படி நாம துஆ கேட்க கூடாது. நான்காவதாக, நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். நாம் கேட்பதை அல்லாஹ் தரமாட்டான், நாம் சொல்வதை அல்லாஹ் கேட்க மாட்டான் என்று நினைக்காமல், கண்டிப்பாக நாம் கேட்கும் துஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிப்பான் என்ற நம்பிக்கையோடு துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அடியார்களின் துஆவிற்கு 3 வழிகளில் பதில் தருவான். ஒன்று, உடனே நிறைவேற்றுவான், அல்லது மறுமையில் சேமித்து வைத்து கொடுப்பான், அல்லது அதைவிட நல்லதை அவனுக்கு அளிப்பான். எனவே நாம் பொறுமையுடன் நாம் துஆ கேட்க வேண்டும். துஆ ஏற்கப்படுவதற்கான அடையாளங்கள். சில சமயங்களில் நாம் கேட்டவாறே நடக்கவில்லை என தோன்றலாம். ஆனால் உண்மையில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும் விதத்தில் மாற்றிவிடுகிறான். நமக்கு நன்மை செய்யும் வகையில் தாமதப்படுத்துகிறான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கருணை. அல்லாஹ் நம்முடைய துஆக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் வல்லவன். அவன் எப்போதும் நம்மிடம் கேட்கிறான். நாம் நம்முடைய நம்பிக்கை குறையாமல் துஆவை தொடர வேண்டும். அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கையை இழக்காதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நல்லடியார்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.